அற்புத பதக்கம் மிராக்கிள்ஸ் மெடல். அன்னை மரியா லபுர கத்ரின் அப்படிங்கிற ஒரு அருட்சகோதரிக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி அப்படின்னா, பாம்பின் தலையை நசுக்கும் காட்சி. அமலர் பாம்பா தான் முதலாக அந்த காட்சியை கொடுக்குறாங்க. அந்த காட்சியை கொடுத்துட்டு அந்த அருட்சகோதரிட்ட அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை நம்ம கீழே பார்க்கலாம். என்னை போல் ஒரு சிறுவத்தை அச்சிடு. அந்த சிறுவத்தை முக்கியமாக கழுத்தில் யாரெல்லாம் அணிகிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான வரங்களை தருவேன் அப்படின்னு அவங்க காட்சியில் முடிக்கிறாங்க. அந்த வரம் எப்படி கிடைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, நாம் அந்த சிறுவத்தை கழுத்தில் அழியும் பொழுது நமக்கு அந்த சிறுவத்தின் பின்பகுதியில் 2 இதயங்கள் இருக்கும். ஒரு இதயத்தில் முள்முடியும், ஒரு இதயத்தில் வாளும் ஊடுருவப்பட்டிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவம். நம் பாவத்தால் இயேசுவுக்கு முள்முடி அணிந்து சிலுவைச்சாவும், அதன் வழியாக அன்னை மரியாளுக்கு வாளால் ஊடுருவிய வியாகுல வேதனையும் நம்மளால் கிடச்சிது. நம்முடைய பாவத்தால் அவங்களுக்கு கிடச்சிது. நாம் கழுத்தில் அணியும் போது அந்த எண்ணம் நமக்கு தோணும். அப்பொழுது நாம் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, நம்மளால் தான் மாதாவுக்கும் இயேசுவுக்கும் தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய மனதில் அது உணர்த்தப்பட்டு அதன் வழி நாம் பாவத்திலிருந்து மீட்போம். அதேபோல் கழுத்தில் அறிந்தாலே அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதிப்படி நமக்கு ஏராளமான வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அந்த அற்புத பதக்கத்தை நாம் அணியும் போது கண்டிப்பாக நம் அற்புதம் நமக்கு கிடைக்கும். அன்னை காட்சி கொடுத்த அருட்சகோதரி லபுரே கேத்ரினும் அவ்வாறே அற்புத பதக்கத்தை மாதன் வடியிலேயே அமைத்து அதை வெளியிட்டு பல பேர் கழுத்தில் அணிய காரணமாக இருந்ததால் அவர்களுக்கும் இன்று புனிதர் பட்டம் கிடைத்து புனித லபுர கேத்ரின் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே நாமும் அந்த அற்புத பதக்கத்தை கழுத்தில் அணிந்து பாவத்திலிருந்து மீண்டு ஒரு புனித வாழ்க்கையில் வாழ்வோம். நன்றி. மரியே வாழ்க.